வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல நிறைய செடி வளர்த்துருப்போம். ஆனா, அதுல ஒரு சில செடிகள் சாதாரண செடியா இருக்காது. அது அதிர்ஷ்டத்தையும், ஆரோக்கியத்தையும், நேர்மறை சக்திகளையும் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செடியும் அப்படி உள்ள ஒரு செடி தான். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய ஒரு செடி, அதிசய செடி அப்படின்னா அது கற்பூரவள்ளி செடி தான். இந்த ஒரு செடி வீட்ல இருந்தால் வீட்டில் நோய் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட சக்திகள் விலகும். பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மன அமைதி கிடைக்கும். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லங்க. வாஸ்து சாஸ்திரம், சித்த மருத்துவம், ஜோதிடம் இது 3லயும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செடி. இன்னைக்கு அந்த செடியோடைய அதிசய சக்திகள், அத செய்யக்கூடிய வேலைகள், அந்த கற்பூரவள்ளி செடியுடைய ஆன்மீக ரகசியம், வீட்ல எந்த இடத்துல வைக்க வேண்டும், எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், பணவரவு அதிகரிக்கக்கூடிய வழி என்ன, தவறாக வைத்தால் வரும் பாதிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ உங்க வீட்ல கற்பூரவள்ளி செடி இருந்துச்சுன்னா, அத நீங்க எப்படி பயன்படுத்திட்டு வர்றீங்க? எந்த திசையில வச்சிருக்கீங்க? இல்ல உங்க வீட்ல இன்னும் நான் வைக்கல, இனிமே தான் நான் வாங்க போறேன். எப்படி இருந்தாலும் ஓகே. கற்பூரவள்ளி செடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள பகிருங்க. எந்த திசையில நீங்க வச்சிட்டுருக்கீங்க? உங்களுடைய ஃபேமிலில என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு? அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்ல உங்களுடைய கருத்த சொல்லுங்க. கற்பூரவள்ளி செடி என்றால் என்ன? கற்பூரவள்ளி செடிங்கிறது ஒரு மருத்துவ மூலிகை செடி. இத நம்ம தமிழர்கள் பழங்காலம் தொட்டே இது மருந்தா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இத தமிழ்ல கற்பூரவள்ளி, ஓமவல்லி, கற்பூரவள்ளி இலை. இந்த செடியின் இலைகள நம்ம கையில வச்சு நசுக்குனாவே என்ன வாசனை வரும்னா, கற்பூரம் போல வாசனை வரும். அதனால தான் இதற்கு பெயர் கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க. பழங்காலத்துல ஒவ்வொரு வீட்லயுமே இந்த செடி இருந்தது. குழந்தைகளுக்கு சளி வந்த உடனே இந்த இலைகள் தான் மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வீட்ல வாஸ்துவ சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த செடிய வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லார் வீடுகள்லயும் கற்பூரவள்ளி செடி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வீடுகள்லயும் இல்ல. ஒரு சில வீடுகள்ல தான் இருக்குது. ஸோ அந்த இருக்கக்கூடிய அ ஒரு சில வீடுகள்லயுமே என்ன பண்றாங்கன்னா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்களே தவிர, சரியான திசையில வச்சு வளர்க்கறது இல்ல. சரியான திசையில வச்சு வளர்த்தா தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த செடி வாஸ்து சாஸ்திரத்துல எப்படி இடம் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாஸ்துவின்படி சில செடிகள் பாசிட்டிவ் எனர்ஜிய உருவாக்கும். அதாவது நல்ல நேர்மறையான ஆற்றல்கள வீட்டு முழுக்க பரப்பும். அதுதான் இந்த இந்த செடியோடைய வேலையுமே. அதே மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் இது எல்லாத்தையுமே வெளியில நீக்கக்கூடிய வேலையும் இந்த செடி பண்ணுது. அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன நீக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவல்லிக்கு இருக்குது. ஸோ கற்பூரவல்லி இருக்கும் வீடு எப்பொழுதுமே அமைதியாகவும், சண்டை சச்சரவு இல்லாமல், எந்த ஒரு கண் திஷ்டியோ இல்ல எந்த ஒரு நெகட்டிவான வைப்ரன்ஷன் எதுவுமே இல்லாம இருக்கும். ஸோ தீய சக்திகள் இல்லாமல் இருக்கும் ஒரு வீடாக இருக்கும் கற்பூரவல்லி செடி இருந்தால். ஸோ அது வைக்க வேண்டிய சிறந்த திசைகள் என்னன்னா, வடகிழக்கு திசை தான். அதாவது நார்த் ஈஸ்ட் திசை. இது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கு. வீட்ல எப்பொழுதுமே அமைதி வர செய்யும். சிலர் வீடுகள்ல எப்பொழுதுமே சண்டையும் சச்சரவுமா இருக்கும். ஒண்ணு மாமியார் மருமகளுக்கா இருக்கும். இல்லன்னா கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கும். இல்லைன்னா அம்மா பொண்ணு, அம்மா பையன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரும். கணவன் மனைவி, அப்புறம் குழந்தைகள், பெற்றோர்கள் இப்படி மாத்தி மாத்தி வரக்கூடிய சண்டைகள் வரக்கூடிய இடங்கள்ல கற்பூரவள்ளி செடிய நீங்க வளர்த்து பாருங்க. உங்க வீட்ல அமைதி நிலவ ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து கிழக்கு பகுதிகள்ல வச்சீங்கன்னா, உங்க வீட்ல நோய் ரொம்ப குறைய ஆரம்பிச்சுரும். நீங்க எவ்வளவு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலுமே சிலருக்குலாம் குறையவே குறையாது. அதெல்லாம் கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் ரொம்ப நல்லா இணங்க ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். கிழக்கு பகுதிகள்ல வச்சீங்கன்னா, வடக்கு திசையில வச்சீங்கன்னா, உங்களுக்கு பண வரவு பீச்சுக்கிட்டு வரும். பிச்சுக்கிட்டு பணம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பணம் கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ உங்களுக்கு வடகிழக்கு திசையில நீங்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். வைக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கழிவறைக்கு அருகில வைக்கக்கூடாது. அதாவது பாத்ரூம் கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இருட்டான இடங்கள்ல வைக்கக்கூடாது. இது எப்பவுமே வெளிச்சமுள்ள இடங்கள்ல தான் வைக்கணும். வீட்டோடைய நடுப்பகுதிகள கொண்டு போய் வைக்கக்கூடாது. இப்படிலாம் வச்சா செடி வளராது. என்ன சொல்றது? செடி செத்துரும். செடி செத்துருச்சுன்னா எங்க வீட்ல என்ன ஆகும்?
ஒரே பிரச்சனை உண்டாகும். ஸோ வீட்ல சண்டைய அதிகரிக்கிறதுக்கும் சில வாஸ்து நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்க வீட்ல அமைதியா இருக்கணும்னா, செடி வந்து நல்லா செழிப்பா வளரணும். செடி எவ்வளோ தூரத்துக்கு உங்க வீட்ல நல்லா செழிப்பா வளருதோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்க வீட்ல நன்மைகள் கிடைக்கும், செல்வம் அதிகரிக்கும், பணவரவு இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும். ஸோ செடிய நீங்க நல்லா வளர்க்கணும். ஸோ இருட்டான பகுதிகள்ல வைக்காதீங்க. நல்ல வெளிச்சமான பகுதிகள வச்சு வளருங்க. அடுத்து 3வது வந்து ஜோதிட ரகசியத்த பார்க்கலாம். ஜோதிடம் படி கற்பூரவள்ளி செடி என்னென்ன பண்ணுது? சுக்கிரன் மற்றும் புதன் கிரக சக்தியை வந்து படுத்தக்கூடியதுதான் இந்த அ கற்பூரவள்ளி. இது என்ன பண்ணுதுன்னா, பணவரவு தடைகள வந்து குறைக்கும். ஏற்கனவே உங்க வீட்ல வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, பணம் நல்லா வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு கண் திருஷ்டி மாரி பணம் வராம நிண்டு போயிருக்கும். 1 மாசம் நல்லா வந்திருக்கும். 1 மாசம் வந்து பணவரவு இருந்திருக்காது. ஸோ அந்த தடை எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி தூக்கி போடுற வேலைய இந்த கற்பூரவள்ளி செய்யுது. ஸோ உங்களுக்கு திரும்பவும் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி உங்க வீட்ல வந்து மன அழுத்தம், டிப்ரஷன், சண்டை இதனால வந்து மன அழுத்தம் நிறைய இருந்துச்சுன்னா, அந்த மன அழுத்தம் எல்லாத்தையுமே குறைச்சிரும். குடும்ப சந்தோஷம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கற்பூரவள்ளி செடி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வரவும் அதிகரிச்சிரும், ஆரோக்கியம் மேம்படும். ஸோ குடும்பத்துல நல்ல அமைதிகள் ஏற்படும். எந்த ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னா, ரிஷபம் ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்ல வச்சா அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் என்று நம்பப்படுது. ஸோ இவங்கெல்லாம் நீங்க வளர்க்கலாம். அடுத்து பணவரவ அதிகரிக்கிறதுக்கான வழிகள பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க இந்த செடிக்கு வந்து நீங்க வந்து சாமி கும்பிடணும். அதாவது காலையில நீங்க எந்திரிச்சதும் நீங்க சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு காலையில என்ன பண்றீங்கன்னா, அந்த செடிக்கு வந்து ஒரு செம்புல தண்ணி கொண்டு போய் ஊத்துங்க. ஊத்திட்டு அதுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அது கற்பூரம் காமிச்சாலும் சரி, இல்ல தீபமாக ஏற்றினாலும் சரி. ஆனா மனசுல அப்படி ஏற்றும் பொழுது நல்ல எண்ணங்கள வச்சுக்கிறங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி 48 நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்க வீட்ல பண நிலைமை வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்தையும் சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் அந்த மாரி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, உங்க வீட்லயும் பண வரவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து நெகட்டிவ் எனர்ஜிய நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இலைக்கு இருக்குது. கற்பூரவள்ளி இலையோடைய சயின்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இவ்வளோ நேரம் வந்து நம்பிக்கை, அதாவது ஆன்மீக ரீதியானது, ஜோதிடம் ரீதியான, வாஸ்து ரீதியான நம்பிக்கை. நெறைய பேருக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் சும்மா அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் சயின்ஸ் ரீசனா வந்து நான் சொல்றேன். காற்றை சுத்தமாக்கும் தன்மை வந்து எதுக்கு இருக்குன்னா, கற்பூரவள்ளி இலைக்கு இருக்குது. கிருமிகள வந்து குறைக்கும். நம்ம வீட்டுக்குள்ள கிருமிகள் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாவது இருந்தா அத வந்து வெளியேற்றிடும் தன்மை வந்து யாருக்கு? கற்பூரவள்ளிக்கு இலைக்கு இருக்கு. அதே மாதிரி மன அமைதியை தரக்கூடிய வாசனை வந்து கற்பூரவள்ளி இலையில இருக்குது. ஸோ நீங்க சாயந்தர நேரத்துல டெய்லியும் ஒரு இலைய நீங்க அப்படி நசுக்கி அதனுடைய வாசத்தை நீங்க சுவாசிங்க. அப்படி சுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். மக்கள் செய்யக்கூடிய பெரிய தவறுகள இப்ப பார்க்கலாம். இந்த செடிய வந்து வளர்ப்பாங்க நெறைய பேரு. ஆனா பராமரிக்க மாட்டாங்க. அதாவது அந்த செடியில ஏதாவது ஒரு இலை வந்து உலர்ந்து போயிட்டா, அத வந்து அகற்றி எடுக்கணும். ஸோ அகற்றாம விடுறது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்தாம வாரக்கணக்குல போட்டு வச்சுருவாங்க. 2 வாரம் சென்று தண்ணி ஊத்துறது, 3 வாரம் சென்று தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி பண்ணிருவாங்க. நெறைய வயதானவர்கள் இந்த செடிய வளர்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்பலாம் ஈஸியாவே வந்துருச்சு. செல்ஃபா அதுவே தண்ணி விடுற மாதிரி. ஸோ நீங்க அத வச்சுட்டு நீங்க ஊருக்கு கூட போயிட்டு வரலாம். 2 வாரம், 3 வாரம் சென்று கூட வரலாம். அந்த அளவுக்கு வந்து இப்பலாம் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிருச்சு. அந்த மாதிரி நீங்க வளர்க்கலாம். அடுத்து நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிழல்ல போய் வச்சுறாங்க செடிய. நிழல்ல வச்சுட்டு செடி வளரல, காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சமாவது சூரிய ஒளி வந்து தெர்ற மாதிரியான இடங்கள்ல வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா, அந்த செடியோடைய சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ செடியோடைய முழு பவரும் உங்களுக்கு நல்ல பலன் வேணுமா, அந்த செடி வந்து நல்லா செழிப்பா வளர வைக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க உரம் வெர்மி கம்போஸ்ட் உரம், கொக்கோபிட் உரம் இந்த மாதிரி நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ அப்பதான் நல்லா செடி நல்லா வளரும். அதே மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாட் இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து மண்ணால் செய்த குடுவையா இருந்தா நல்லா வளர ஆரம்பிக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைனுக்காக நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ எதுனாலும் ஓகே தான், ஆனா நல்ல செடி வளரும். அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து வளருங்க. இந்த செடி வளர்றதுக்கு தேவையான பொருட்கள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். வேணும்னா அங்க போய் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க.
நண்பர்களே, இது ஒரு சின்ன சிறிய செடி தான். ஆனால் இந்த ஒரு செடி உங்கள் வீட்டுக்கு ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், வாஸ்து சமநிலை, மன அமைதி இது எல்லாத்தையுமே கொடுக்குது. ஸோ இந்த செடியை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து வளருங்க, ஆரோக்கியத்தை பெறுங்க, பண வரவை பெறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.